அகசின் என்று அன்று வாழும் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்தவன் இப்படி பல உயிரினங்கள் மாறி தாவரினங்களாம் அடைந்த பின் அவன் அனுபவத்தில் இந்த பச்சலை வைத்த பின் தேனியை கொட்டுவதில்லை, தேள் கொட்டுவதில்லை, மற்ற உயிரினங்கள் ஒழுங்குகிறது என்று முதல் மனிதனாக அகசின் என்று சொல் அவனுடைய தாய் தந்தைகள் கண்டறிகின்றனர். இரவிலே இறை தேடி வருகின்றது மற்ற உயிரினங்கள், பகலிலே இறை தேடி செல்லுகின்றான் மனித இனங்கள். இரவிலே வரப்படும் போது வெகு தூரத்தில் தன் இறை இருக்கிறது என்று நுகர்ந்தறியும் போது அந்த உணர்வு மோதும் போது மற்ற உயிரினங்கள் கண் தெரிகின்றது. ஆனால் மனிதனுக்கு அந்த கண் தெரிவதில்லை. இரவிலே விளக்கை பொருத்திதான் அது வெளிச்சத்தில் செல்ல முடியும். ஆனால் மிருகங்களோ தன் ஒளிகள் மற்றதுக்கு தெரியாது, மனத்தால் நுகர்ந்தறிந்து போகும் பாதையில் இடையூறு இல்லாது அந்த உணர்வின் வலிமை கொண்டு தன் இறை தேடி இருளிலே செல்லுகின்றது. இருப்பினும் இந்த மனிதன் இந்த தாவர இனங்களை தனக்குள் குகையில் படுத்திருக்கும் போது விரித்து வைத்து விடுகின்றான். சில மூலிகைகளை தன் உடலில் பூசி படுத்துக் கொள்வதும் உடலின் வெப்பத்தால் வெளிப்படும் மனங்கள் வெகு தூரம் இந்த உயிரினங்கள் மற்ற நுகர்ந்தறியும் போது அதனுடைய விஷம் தணிந்து விட்டால் இத்திசை பக்கம் வருவதில்லை. ஆகவே இதை விஷத்தை ஒடுக்கும் தன்மை வந்ததால் இவர் இருக்கும் பக்கம் நுகர்ந்தால் அதற்கு அந்த விஷத்தின் தன்மை தணிந்து அந்த ஒளி என்ற நிலைகள் வருவதில்லை. ஆகையினால் இந்த திசை பக்கம் வருவதில்லை. ஆகவே இவ்வாறு உயிரினங்களிலிருந்து காத்துக்கொள்ள அன்று அதை செய்த அவர் கருவுறும் போது கருவில் உருவாக்கும் போதுதான் கருவில் வளரும் சிசுக்கு இந்த பச்சளை மூலிகளை நுகரப்படும் போது அந்த தாய் கருவில் வரும் சிசுக்கும் இந்த விஷத்தை முறிக்கும் அணுக்களாக மாற்றுகின்றது. விஷத்தை முறித்திடும் அந்த கருவிலே விளையும் குழந்தைக்கு உருவாக அவன் பிறந்த பின் அவன் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை கண்டா கொசுவோ தேயோ பாம்போ தேளோ மற்ற புலியோ யானையோ இவன் மனத்தை கண்ட பின் விஷத்தால் இயங்கும் அந்த மிருகங்கள் தன்னுடைய வலுவை இழந்து நின்று விடுகின்றது. இவ்வாறு அதனுடைய வாழ்க்கையில் அவ்வாறு நின்ற பின் அவருடைய தாயார்களே அவர்களுக்கு தெரியாது. தன் குழந்தை கடவுப்பிள்ளை என்ற நிலையில் அவர் எண்ணுகின்றனர். அந்த குழந்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த காட்டுப்பகுதியில் போனால் மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது. இவ்வாறு அவர்கள் கண்டு உணர்ந்த பின் அந்த குழந்தையினால் இவர்களுக்கு பாதுகாப்பு முதலே பச்சலை இவர்கள் நுகர்ந்தார்கள். அதன் வழி கருவின் தன்மை விளைந்தது. அந்த குழந்தை கையில் எடுத்துச் செல்லப்படும் போது இத்தகைய மற்ற மிருகங்கள் தன் அருகிலே வருவதில்லை என்று கண்டு உணர்ந்த பின் அவன் கடவுள் பிள்ளை என்று அந்த குறுகிய காலத்தில் ஒரு 100 குடும்பமோ அல்ல 100 பேரோ இருக்கும் இடங்களில் இதை போற்றி துதிக்கும் நிலை வருகின்றது. இப்படி அவனின் நிலைகளில் இப்போ மின்னல்கள் வருகிறது என்றால் அது விஷத்தன்மை கொண்டது. அதன் அந்த குழந்தை உற்று பார்த்தால் அதை கண்டு மகிழ்ச்சியாவதும் மகிழ்வதும் தன்மை கொண்டு வருகின்றது. சூரியனை உற்று பார்த்தால் அந்த சூரியன் மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் நிலையிலிருந்து தனக்குள் கவர்ந்து வருவதை மோதலை இப்ப நாம் மத்தாப்பு வச்சு பொறிகளை எப்படி வேடிக்கை பார்க்கின்றோமோ இதே போல அந்த சூரியனை மற்ற கோள்களின் உணர்வுகள் மோதலில் இந்த மத்தாப்பு போன்ற பார்த்து இவன் அறியாமலேயே சிரிக்கின்றான். ஆக அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அதுல வரும் விஷத்தின் தன்மை ஒடுக்கும் போது சாந்தமான நிலை பார்க்கும். இன்று உதாரணமாக இன்று சூரியனை பார்க்க வேண்டும் என்றால் கண்ணாடிகளில் சில விஷத்தன்மையின் தன்மையை அடக்கி அதிலே கலக்கப்பட்டு அதன் வழி நாம் அந்த சூரியனை நேரடியாக பார்க்க முடிகின்றது. அதிலிருந்து விஷப்பொருள்களை இது தாக்குவதில்லை. அதே போல நட்சத்திரங்கள் பல வகையில் கொண்டு ஒன்றுக்கொண்டு உராயப்படும் தூசிகள் வரும்போது மோதினால் மின்னல்களாக மாறுகின்றது. அந்த மின்னல்களை இந்த கண்ணாடி வழி பார்த்தால் அதனுடைய கலர்களும் அதன் இயக்கத்தன்மை இன்று விஞ்ஞானி காணுகின்றார். இதே போலதான் அவன் கண்களில் இத்தகைய தன்மைகளை அவன் நுகரப்படும் போது பார்க்கும்போது அதே உணர்வு அவனுடைய கருவிலே அது பதிவாக்கி அந்த உணர்வின் நிலைகளை அவன் கண்ணோடு சேர்ந்த காந்த புலம் அந்த உணர்வுகளை அவனை நுகரச் செய்கின்றான்.
அந்த நுகர்ந்த உணர்வோ அந்த ஈஸ்வர லோகத்தில் அந்த விஷத்தின் தன்மையை தன் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு வீதி சக்தியாக ஊட்டும் அணுக்களாக மாற்றுகின்றது. உதாரணமாக நமது உயிர் கார்த்திகை நட்சத்திரமும் ஓர் ரேவதி நட்சத்திரம் தோள்களில் ஒன்றோடொன்று மோதும் போது மோதக்கூடிய சந்தர்ப்பம் ஓர் வியாழன் கோளன் வரக்கூடிய ஒரு கதிரியக்க பொறியை கண்டபின் ரேவதி நட்சத்திரம் வந்த தூசி இதை கண்டு நகர்ந்து ஓடுவதும் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து வரும் நிலைகள் இதுக்கு மோதன உடனே மூன்றும் ஒன்றோடு ஒன்று மோதல் வரும்போதுதான் ஒன்று ஹெர்த்தாகும் போது அது எப்படி மின்கதிர்கள் விதாகின்றதோ இதைப்போல் இந்த தூசியின் தன்மைகள் மோதும் போதுதான் ஒரு உயிரணின் தன்மை துடிக்கும் தன்மை ஈர்க்கும் தன்மை வருகின்றது. அவ்வாறு துடிக்கும் தன்மை ஈர்க்கும் தன்மை வரும்போதுதான் மற்ற கோள்கள் வந்து வரக்கூடிய தூசிகளை அது கவர்ந்து உள்ளே அடைப்பட்டு விடுகின்றது. அது துடிக்கும் நிலை அங்கே வரும்போதுதான் உள்ளே அடைக்கிருப்பதை தனதுடைய நிலைகள் இழுத்து அதை இந்த உயிர் எப்படி துடிக்கின்றதோ நுகரும் உணர்வலைகளை அதுவே அணுவாக மாற்றி அதன் மலத்தை தன் உடலாக மாற்றிக் கொள்ளும் இத்தகைய நிலை பெறுகின்றது இந்த உயிர் என்பதனை இவன் முதலில் இவன் பிஞ்சி உள்ளமாக இருப்பினும் இத்தகைய தோளின் இயக்கற்ற நிலைகளை அவன் கண்ணால் உற்று பார்க்கும் நிலைகள் அவனால் ஏற்படுகின்றது. ஆகவே அணுவின் இயக்கத்தின் உணர்வினை இவன் வளர்ச்சியில் அவன் வெளியே சொல்ல முடியவில்லை என்றாலும் அந்த உணர்வுகள் அவனில் விளைந்து மூச்சலைகளாக வெளிப்படுவதை சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்கின்றது. அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் சொல்லும் பேச்சின் நிலைகள் வரப்படும் போது அறியும் பக்குவமும் வருகின்றது. இவ்வாறு 5 வயதுக்குள் சில நிலைகளை அவன் கண்டு உணர்கின்றான்.